ஓம் சாந்தி வணக்கம். சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் நல்லா இருக்கேன் பிரதர். பிஸியா இருக்கேன். நீங்க எப்படி ம் இருக்கீங்க? டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர் நானும். பாப்பா நினைவுல எப்படி இருக்கீங்க? அப்பா நினைவு தான் எப்பவுமே. அதுலதான் டபுள் குஷியாவே இருக்குது. ஓகே ஏன்னா நினைவால தான் பாவ கர்மங்கள் அழியும் நேத்தும் சொல்றாரு, இன்னைக்கும் சொல்றாரு. நினைவால தான் ஆத்மா சத்துவ பிரதானமா ஆகும். அப்ப நீங்க சத்துவ பிரதானம் ஆகணும்னா நினைவு யாத்திரை தான் ரொம்ப முக்கியம். இந்த முழு ஞானமே நமக்காக எதுக்காக கொடுக்கறாரு அப்படின்னா, இந்த ஞானத்தை அடிப்படையில எதுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா நினைவு செய்யறதுக்காக தான். நினைவால தான் பாவ கர்மங்கள் அழியும், சத்துவ பிரதானம் ஆகும். இந்த ஞானத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சிந்தனை பண்ணிட்டு பயிற்சி அதை யோசிச்சுட்டே இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வேணா ஏற்படுமே தவிர ஆத்மாவுடைய பாவ கர்மங்கள் அழியாது. அப்ப நம்மளை நாம ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியும். அப்ப ரொம்ப முக்கியமானது இந்த யோகா தான். அதைத்தான் அப்பா டெய்லியும் சொல்லிட்டே இருக்காரு. இந்த பயிற்சி தான் அதிகமா எல்லாரும் செய்யணும். ஓகே ஓகே, இன்னைக்கு ஆரம்பிங்க. ம் 24/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன்ல இருந்து சிவபாபா பேசுறாரு. ம் சிவபாபா சொல்ற, இனிமையான குழந்தைகளே, தந்தை ம் சங்கம யுகத்தில் உங்களுக்கு எந்த நினைவு கொடுத்திருக்கிறாரோ அதை சிந்தனை செய்யுங்கள். ம் அப்போது சதா மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். ம் சங்கம யுகம்ன்றது இப்போ என்ன, அதாவது உங்களுக்கு எந்த நினைவு கொடுத்திருக்கிறாரு பாபா, ம் அதை மட்டும் சிந்தனை செய்யுங்க. சதா அப்போதான் உங்களால வந்து முகம் வந்து மலர்ந்து இருக்குன்றாரு. ஆமா, முகமலர்ச்சியோட இருப்பீங்க அப்படின்னா சங்கம யுகத்துல என்னென்ன நினைவுகள் கொடுத்திருக்காரு. ஆத்மா பரமாத்மா கொடுத்திருக்காரு. இந்த முழு உலகத்தின் நாடக சக்கரம் ஆதி மத்திய அந்திம ரகசியம், இந்த டிராமாவுடைய முதல் இடைக்கடை ஞானம் கொடுத்திருக்காரு இல்லையா. இது உங்களுடைய 5 சொரூப பயிற்சி, அப்புறம் அந்த கல்ப விருட்ச மரத்தின் படம் இருக்கு இல்லையா, அது விராட ரூபம், இதெல்லாம் எல்லாமே என்னது சங்கம யுகத்தின் நினைவுகள். இதெல்லாம் செய்யும் போதுதான் ஆத்மா முகமலர்ச்சியோட இருப்பீங்க அப்படிங்கிறார். ம். ம் இதெல்லாம் சிந்தனை, அதான் அதை சிந்தனை செய்யுங்கன்றார் பாபா. ஆமா, என்னதான் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் சிந்தனை செய்யணும். ஆனா முக்கியமான பயிற்சி அந்த நினைவு தான். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறது தான் முக்கியமான பயிற்சி. இதெல்லாம் முதல்ல ஒரு வண்டி இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 4th கியர்ல போக முடியாது இல்லையா, காரு. ம். ம். டைரக்டா ஆத்மா பரமாத்மாவோட இணையறதுக்கு இணைஞ்சாலும் டக்குன்னு புத்தி விலகி வந்துடும் அங்க இருந்து. அதனால முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா போகணும். அது எப்படி போகணும்னா, இந்த சுயதர்சன சக்கரத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்புறமேல் கடைசியா நாம ஆத்மாதான்னு நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் பரமாத்மா நினைக்க போறேன்னு சொல்லும் போது புத்தி ரொம்ப நேரம் இணைஞ்சிருக்கும் பரந்தாமத்துல. அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரந்தாமத்துக்கு போறது 4th கியர் 5th கியர்ல போறது மாதிரி வண்டி. ம். இப்ப இந்த ஞான சிந்தனை எல்லாம் செய்யறோம் இல்லையா, அது 1st கியர் 2nd கியர் ஸ்லோவா மூவ் ஆகுறது மாதிரி. இப்படியே ஃபுல்லா போயிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல மேல பரந்தாமத்துக்கு போறது. அப்பதான் நல்ல பாவ கர்மங்கள் அழியும். அதான் அப்பா சொல்றாங்க. ம். ம் ஓகே பாபா கேள்வி கேட்கிறாரு. ம் சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன? ம் எந்த சாதனத்தை தனதாக்கினீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ம் எப்பயுமே லேசா இருக்க என்ன யுக்தி? ம் எந்த சாதனத்தை தனக்காக்குனீங்கன்னா மகிழ்ச்சி. ரெண்டுமே அதான் பிரதர் சொல்றாருல. லேசா இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் என்னன்னா, பாபா என்ன சொல்றாருன்னா, ம் சதா லேசா இருக்க வேண்டுமா, ம் இந்த பிறவில என்னென்ன பாவம் செய்தீர்களோ அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன் வைத்து விடுங்கள். ம் மற்றபடி பல பிறவிகளின் பாவம் எதெல்லாம் தலைமையில் இருக்கோ அதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள். ம் நினைவு மூலமாக பாவம் நீங்கும், ம் பிறகு மகிழ்ச்சி ஏற்படும். தந்தையின் நினைவில் தான் ஆத்மா சதோ பிரதானம் ஆகும். ஆமா, பாத்தீங்களா என்னென்ன சொல்லிட்டாரு அப்படின்னு. நினைவாலதான் ஆத்ம சத்துவ பிரதானம் ஆகும். நினைவாலதான் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால நீங்க என்ன செய்யணும்ன்றாரு, இந்த பாவ கர்மங்களை அழிக்கணும்னா ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யறதா ரொம்ப முக்கியமான காரியம்ன்றத சொல்றாரு. இப்ப ஏன் லேசா உங்களால இருக்க முடியலன்னா, பல பிறவிகளின் பாவ சுமை இருக்குது. அப்பா நினைவுல இருக்கும்போது அந்த பாவ சுமையும் இறங்கிடுது. இந்த பிறவியில சில பாவங்கள் செய்திருப்பீங்க, அதுவும் உங்களை மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்த இந்த அழிவற்ற மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க எப்பவும் போல தந்தை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறார். அதுதான் உண்மையான முயற்சி. அதுதான் இந்த விஷயம் செய்யும் போதான் ஆத்மா சத்துவ பிரதான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறார். அப்பதான் லேசான தன்மை அனுபவம் செய்வீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறார்.
ம். ஓகே. அதுதான் அந்த 2 கேள்வி. அந்த ஆமா. இதுக்கு லேசா இருக்கிறதுக்கும், ம். எந்த சாதனம் அப்படின்னா, பாபான்ற நினைவுன்ற சாதனத்த. ஆமா. அதானங்கிறது ஆமா. அந்த நினைவு. அது இருந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆமா. அந்த நினைவை எப்பயுமே வச்சுக்கணும். தனதாக்கினீர்கள்னா நம்மளுடையது. அந்த ம். நினைவு பாபா நம்ம. அவ்வளவுதான். அதுதான் சொல்றாரு பாபா. ஆமா. அது மகிழ்ச்சியா இருக்கலான்றாரு. இப்போ இந்த பிறவியும் பாவம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்கிறது அதை ஆமா. பாபாட்ட சொல்லிடணும். ஆமா. இந்த பிறவியில நம்ம பாவம் செஞ்சிருப்போம் இல்லையா? அது அப்பா கிட்ட அழிவற்ற அந்த மருத்துவர் கிட்ட வைத்தீஸ்வரன் இல்லையா அப்பா? 5 விகாரங்கள்ன்ற நோயை தீர்த்து வைக்க வந்திருக்காரு இல்லையா? ம். அப்ப இந்த விகாரங்களால செய்த பாவங்களை அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க. இனி அந்த காரியத்தை செய்யாதீங்க. அந்த விகாரத்தின் பாவங்களை செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க லேசா இருங்க. இருந்தாலும் பல பிறவிகளின் பாவம் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்குது. 63 பிறவியா செஞ்சு வந்திருக்கீங்க இல்லையா பாவம்? அந்த சுமையை அழிக்கிறதுக்கு தான் அப்பா நினைவுலயே இருங்க அப்படிங்கிறாரு. ம். ம். பாபா சொல்றாரு, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைக்கு ஆன்மீக தந்தை இப்போ புரிய வைக்கிறார். ம். உங்களுக்கு நினைவு வந்து விட்டது. ம். நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல தான் இருந்தோம். ம். நாங்கள் ராஜ்யம் செய்தோம். ம். நாமே உலகுக்கு எஜமானரா இருந்தோம் என்று. அந்த நேரத்தில் வேற எந்த தர்மமுமே இல்லை. ம். நாம் சத்தியவத்திலிருந்து பிறவி எடுத்து 84 பிறவி சக்கரத்தை முடித்து விட்டோம். ம். முழு மரத்தின் நினைவு வந்து விட்டது. நாம் தேவதையா இருந்தோம், ராவண ராஜ்யத்துல வந்துட்டோம். ம். தேவி தேவதையிலிருந்து பாபா என்ன சொன்னார், தேவி தேவதா என சொல்வதற்கு தகுதி இல்லை என்று ம். வேறு எந்த தர்மத்தினரும் புரிந்துள்ளனர். ம். தேவி தேவதா என சொல்வதற்கு தகுதி இல்லை. இப்போ அடுத்து ராவண ராஜ்யத்துல வந்துட்டோம்னு பாபா சொல்லிட்டு தேவி தேவதா என சொல்வதற்கு தகுதி இல்லைன்றாரு. ஆமா. ஏன்னா ராவண ராஜ்யம். ம். பாபா தூய்மையற்றவங்களா மாறிட்டோம் இல்லையா? அதனாலதான் அந்த தேவி தேவதா தர்மம்னு சொல்ல முடியல. அதனாலதான் தகுதி இல்லை. ஆமா. அதனாலதான் ஹிந்து தர்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அப்படிங்கிறார். ஓகே. ம். தகுதி இல்லைன்னு வேற எந்த தர்மத்திலும் புரிந்துள்ளனர். ஆமா. தகுதி இல்லை. அது என்ன பிரதர்? தகுதி இல்லை என்று வேறு தர்மத்தினர் அது வேற தர்மத்தின் இல்ல எப்படின்னா இப்ப புத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்கள புத்த தர்மம் தான் சொல்லுவாங்க. எவ்வளவு காலம் இருந்தாலும் அது புத்த தர்மம் புத்தர் உருவாக்குன தர்மம் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆதி சனாதனத்துல வாழ்ந்த நீங்க எப்படி ராவண ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஹிந்து தர்மம்னு சொல்ல முடியும்? அப்ப ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு ஒண்ணு இருந்துச்சு. அது தூய்மையான தர்மமா இருந்துச்சு. நீங்க தூய்மையற்றவர்களா மாறினால அந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு உங்களால சொல்ல முடியல. அதனாலதான் ஹிந்து தர்மம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. ஓகே. அதான் சொல்றாரு. தகுதி இல்லை. ஆமா. இந்த மாதிரி மற்ற தர்மத்துல எந்த தர்மத்திலுமே சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற தர்மம் எல்லாமே இந்த நரகத்துல தூய்மையற்ற நிலையில தான் வந்துச்சு. புத்தரா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், முஸ்லிம் முகமது நபி அவங்களுடைய தர்மமா இருக்கட்டும், அப்புறம் சன்னியாச தர்மம்ன்றது வேற விதமான தர்மம் இல்லையா? தூய்மையான தர்மம் தனியா வாழ்றாங்க இல்லையா? இது எல்லாமே நரகத்துல வந்த தர்மம், துவாபர யுகத்துல வந்த தர்மங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி தூய்மையற்ற நிலை தூய்மையான நிலைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல வாழ்ந்த நீங்க, தேவதையா வாழ்ந்த நீங்க தூய்மையற்ற ஆனதுனால 5 விகாரங்களுக்கு அடிமையானதுனால சாதாரண மனிதர்களை போல மாறிட்டீங்க. தெய்வீக குணங்கள்ல இருந்து அசுர குணங்களுக்கு மாறிட்டீங்க. அதனாலதான் உங்களை தேவி தேவதா தர்மம்னு அந்த துவாபர யுகத்துல உங்களால சொல்ல முடியல. அதனால ஹிந்து தர்மம்னு சொல்லி வந்திருக்கீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறார் இந்த பேராகிராஃப்ல ஃபுல்லா. தேவி தேவதா என சொல்வதற்கு தகுதி இல்லை என்று வேறு தர்மத்தினர் என புரிந்து கொண்டீர்கள். வேறு யாருடைய தர்மமும் மாறவில்லை. எவ்வாறு கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம் தொடர்ந்து வருகிறது. புத்தர் இந்த நேரத்தில் தர்மத்தை படைத்தார் என அனைவர் புத்தியில் இருக்கு. நமது இந்து தர்மம் எப்போது ஆரம்பமானது? யாரால் உருவாக்கப்பட்டது என இந்துக்களுக்கு தனது தர்மத்தை பற்றி தெரியவில்லை. லட்சக்கணக்கான ஆண்டுகள் என கூறிவிட்டார்கள். முழு உலக சக்கரத்தின் ஞானம் குழந்தைகள் உங்களிடம் மட்டும் இருக்கு. இதைத்தான் ஞானம் விஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. அவர்கள் விஞ்ஞான் பவன் என பெயர் வைக்கிறாங்க. ஆனா தந்தை அதன் அர்த்தத்தை இப்போது புரிய வைக்கிறார். அது என்ன தெரியுமா சிஸ்டர்? ஞான விஞ்ஞான பவனம் அப்படின்னா ஞானம்ன்றது இந்த டிராமாவுடைய முதல் இடைக்கடை ஞானம். இப்ப இந்த தேவதையா வாழ்ந்தோம் அப்படி இது புரியுது இல்லையா? நம்ம 4 யுகத்தின் சக்கரம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுதான் ஞானம். விஞ்ஞானம் அப்படிங்கிறது தான் விண்ல இருக்குது. விண்ல இருக்கதான் நம்மளுடைய ஆத்மலோகம். அங்க ஆத்மாக்களான நாம தான் இந்த உலக நாடகத்துல வந்து பார்ட் பண்றோம் அப்படிங்கறதுதான் ஞானம். ஞானம்ங்கிற இந்த டிராமா, விஞ்ஞானம்ங்கிறது அந்த பரந்தாம உலகம். அதான் ஞான விஞ்ஞான பவனம்னு சொல்றாரு அப்பா.
ஓ ஓ சரி ஓகேங்க brother. ஆமா. அதுதான் பெயர் வச்சிருக்காரு ஆமா. அப்படின்றாரு. அதனாலதான் அப்பா சொல்லுவாரு 3 விதமா. ம் ஆத்மா, பரமாத்மா, இருக்கிறது பரந்தாம உலகம், ம் ஆத்மலோகம். அங்க இருந்து ஆத்மாக்கள் வந்து இந்த டிராமால பார்ட் ப்ளே பண்றாங்க. ம் பாகம் நடிக்க இந்த நாடக மேடையில வந்து நாடகம் நடிக்கிறாங்க. அது இந்த ம் 4 யுகமா நடக்குது. இந்த ம் விஷயம் தான் ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த 3 விதமான ஞானத்தை தான் ஞான விஞ்ஞான பவனம்னு சொல்றாங்க. ஆனா இங்க உலகத்துல ஏதோ விஞ்ஞான பவன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது போல. அத அப்பா சொல்ல வராரு. ம். வாசிங்க ஓகே. புரியும். அவர்கள் விஞ்ஞான் பவன் என அதாவது இதைத்தான் ஞானம் விஞ்ஞானம் என சொல்லப்படுது. ம். இந்த ஞானம் உங்களிடம் இருக்கின்றார். முழு சக்கரத்தோட ஞானம் குழந்தைகளுக்கு ஞானம் விஞ்ஞானம் சொல்றாங்க. அவர்கள் சொல்றாங்க விஞ்ஞான் பவ என்று. ஆ. ஆனால் தந்தை அதன் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். ஞானம் மற்றும் யோகம், ம். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானம், இதனை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ம். நாமும் தெரியாமல் இருந்தோம், நாஸ்திகரா இருந்தோம். சத்தியுகத்தில் இந்த ஞானம் இல்லை. இப்போது உங்களுக்கு ஆசிரியர் படிப்பிக்கிறார். படித்த பிறகு உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ம். ஏனென்றால் நீங்கள் வசிப்பதற்கு புதிய உலகம் வேண்டும். ம். இந்த பழைய உலகில் தேவி தேவதைகள் கால் வைக்க முடியாது. ம். தந்தை வந்து உங்களுக்காக பழைய உலகை அழித்து புதிய உலகை படைக்கிறார். ம். நமக்காக அழிவு அவசியமாக வேண்டும். கல்பம் கல்பமா நாம் நமது பங்கை நடிக்கிறோம். ம். பாபா கேட்கிறாரு, இதற்கு முன் எப்போது சந்தித்தீர்கள்? ம். பாபா, ஒவ்வொரு கல்பமும் சந்திக்கிறோம், உங்களிடமிருந்துதான் ராஜ்ய பாகத்தை அடைகிறோம் என ம். குழந்தைகள் கூறுகிறார்கள். ம். கல்பத்திற்கு முன்பாகவும் எல்லையற்ற ம். சுகமான ராஜ்ய பாக்கியம் கிடைத்தது. ம். இந்த அனைத்து விஷயங்களும் நினைவில் வந்துள்ளது. ம். இப்போது இதனை சிந்தனை செய்ய வேண்டும். இதைத்தான் பாபா சுயதர்ஷன சக்கரம் என சொல்கிறார். ம். நாம் முதலில் சதோ பிரதானமாக இருந்தோம். ம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியான நடிப்பு கிடைத்துள்ளது என்ற நினைவு உங்களுக்கு வந்துவிட்டது. ம். ஆத்மா சிறியதாக அழியாதாக இருக்கிறது. ம். அதில் நடிப்பும் அழியாதாக தொடர்ந்து நடக்கிறது. ம். இது நிச்சயமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. ம். இதில் புதிய விஷயத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. ம். யாருமே மோட்சத்தை அடைய முடியாது. சிலர் முக்தி வேண்டுகின்றனர். முக்தி வேறு, மோட்சம் வேறு. ம். இதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவில் இருந்தால்தான் பிறருக்கு நினைவை ஏற்படுத்த முடியும். ம். உங்களின் வேலையே இதுதான். ம். தந்தை எந்த நினைவை கொடுத்தாரோ ம். அந்த நினைவை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். ம். அப்போது உயர்ந்த பதவி அடைய முடியும். ம். உயர்ந்த பதவி அடைய மிகவும் உழைக்க வேண்டும். ம். முக்கிய உழைப்பு யோகம். ம். யோகத்துலதான் இருக்கு. ம். இது நினைவு யாத்திரை. இதனை தந்தையை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. ம். இப்போது நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக படிக்கிறீர்கள். ம். உங்களுக்கு தெரியும், நாம் மீண்டும் புது உலகம் செல்வோம். அதன் பெயர் தான் அமரலோகம். இது மரண உலகம். ம். இங்கு திடீரென அமர்ந்து கொண்டு மரணம் வருகிறது. ம். அங்கு மரணத்தின் பெயர் அடையாளம் கிடையாது. ஏன்னா ம். பொதுவாக ஆத்மாவை காளான் சாப்பிட முடியாது. ம். ஆத்மா இனிப்பான பொருளா என்ன? ம். ஆஹ் ம். ஆஹ் நாடகப்படி நேரம் வரும்போது ஆத்மா சென்றுவிடும். ம். எந்த நேரம் யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்கள் சென்று விடுவார்கள். ம். காளான் யாரையும் பிடிப்பது இல்லை. ம். இதெல்லாம் கதை. ம். அப்படி உருவாயிருக்கு. ஆத்மா ஒரு உடலை எடுக்குது. ம். காளான் என்று ஒன்றும் இல்லை. அது அமரலோகம். அங்கே நோயற்ற சரீரம் இருக்கும். ம். சத்தியுகத்தில் பாரதவாசிகள் ஆயுள் அதிகமா இருக்கும். எவ்வளவு நீங்கள் யோகத்தில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவம் எரிந்து சாம்பலாகும். ம். மேலும் பதவி உயர்வாக கிடைக்கும். ஆயுள் அதிகமாகும். ராஜா ராணி ஆயுள் காலம் முடிந்ததும் உடலை விடுவார்களோ அவ்வாறே பிரஜைகளுக்கும் ஏற்படும். ம். ஆனால் பதவியில் மட்டும் வித்தியாசம் இருக்கிறது. ம். ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. ஓகே. ஏற்கனவே சொல்லிட்டால சிஸ்டர், அதெல்லாம் எல்லாத்துக்கும் புரியும் தானே? ஓகே. பாபா அதுல ஒரு நடுவுல சிரிப்பு கொடுக்குறாரு. ஆத்மா என்ன இனிப்பாட பொருளா சாப்பிடறதுக்கு? ஆமா, காளான் சாப்பிட்டு விட்டுரும். கருட புராணத்துல எழுதி வச்சிருக்காங்களா அப்படி, அதனால அப்பா சொல்றாரு அப்படி. கருட புராணத்துல உங்களை ஆத்மாக்களை அப்படியே அந்த இது யமதூதர்கள் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி காளான், அதத்தான் காளான்னு சொல்லுவாங்க இல்லையா? யம தர்மராஜரத்தான் அப்படி சொல்லுவாங்க. அதத்தான் ஆமா, அப்படி சாப்பிட்டோம் உங்களை அப்படின்னு. ஆத்மா ஒண்ணு சாப்பிடக்கூடிய பொருள், அது நிராகாரமானது. அது சாதாரணமா உடலை விட்டு போயிருச்சுன்னா அதோடைய பாகம் இங்க முடிஞ்சிருச்சு, வேற இடத்துல போய் வேற சரீரம் எடுத்து அதனுடைய பாகத்தை நடிக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படி சாப்பிட முடியாது யாராலையும், ஆனா அவங்க சொல்றாங்க அப்படி கருட புராணத்துல அதை சொல்றாரு. ஓகே, துளியோண்டு இருக்கு ஆத்மா, அதை எப்படி பாக்குறது சாப்பிடுறது? ஆமா, இருந்து சிரிப்பு கொடுக்கறாரு நடுல நடுல. இப்போது
ம். ஆனா இங்க மனிதர்கள் சாப்பிடுறாங்க, உடம்ப வேணா சாப்பிடுறாங்க பிரதர், அத கூட சொல்லலாம். ஆமா. உடம்ப அதுதான். சாப்பிடுறாங்க. ஆமா. கரெக்ட். ஆமா. இப்போது தந்தை கூறுகிறார், ம். சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளே, இந்த அலங்காரம் உங்களுடையது. ம். நீங்கள் குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறீர்கள். ம். வேறு யாராலும் இவ்வாறு இருக்கவே முடியாது. ம். இந்த பிறவியில் நாம் எவ்வளவு பாவம் செய்தோம் என்ற நினைவு வந்துவிட்டது. எனவே தந்தை சொல்கிறார், ம். அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர்மின் முன்னாடி சொன்னீங்கன்னா, முன்னாடி போய் சொன்னீங்கன்னா ம். லேசா ஆயிடுவீங்கன்றாரு. ம். மற்றபடி பல பிறவிகளோட பாவம் தலைமையில் இருக்கு. அதற்காக நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். ம். யோகத்தினால் மட்டுமே பாவம் நீங்கும், மேலும் மகிழ்ச்சி ஏற்படும். தந்தையின் நினைவினால் சதோ பிரதானம் ஆவீர்கள். ம். நினைவினால் நாம் இவ்வாறு ஆவோம் என தெரிந்த பிறகு யார்தான் செய்ய மாட்டார்கள்? ம். ஆனால் இது யுத்த மைதானமாக இருக்கு. ம். உயர்ந்த பதவி அடைய உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்கு. ம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நம்ம உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தி அடைகிறோம். ம். கல்பமா அடைகிறோம் என்ற நினைவு குழந்தைகளுக்கு வந்து விட்டது. இப்போது ம். உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள், மண்மனாபவ என்னும் மந்திரத்தை அடைவார்கள். ம். மண்மனாபவ என்பதன் அர்த்தம் தன்னை ஆத்மான புரிந்து தந்தை நினைவு செய்ய வேண்டும். ம். மகான் ஆத்மா ஆவதற்கு இது மகா மந்திரம். ம். அவர்கள் யாரும் மகாத்மா கிடையாது. பொதுவாக மகாத்மா என ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொல்லப்படும். ம். ஏனென்றால் அவர் தூய்மையாக இருக்கிறார். தேவதைகள் சதா தூய்மையாக இருப்பார்கள். இல்லற மார்க்கம் தேவதைகளுடையது, துறவர மார்க்கம் சன்னியாசிகளுடையது. ம். பெண்களால் அடி வாங்க முடியாது. ம். இப்போது கலியுகத்தில் இதெல்லாம் கெட்டதாகி விட்டது. ம். அதாவது சன்னியாசி மார்க்கம் சொல்றாரு, துறவர மார்க்கம். ஆமா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களால் அடி வாங்க முடியாது. ம். அதாவது சன்னியாசி மார்க்கத்துல இருந்த போது சொல்றாரு போல. ஆமா. ஆமா. அவங்களும் ஏதோ தூய்மையாக தான் இருப்பாங்க சன்னியாசிகள். ஆமா. கல்யாணம் பண்ணிட்டு கூட அத சொல்றாங்க, பெண்களால் அடி வாங்க முடியாது அப்படின்னா இது சன்னியாசிகள் சொல்றாங்கல்ல சிஸ்டர், நாங்க இல்லற மார்க்கத்துல இருந்தோம்னா நாங்க தூய்மையாக முடியாது, நாங்க சாதனை செய்ய முடியாதுன்னு தானே அவங்க இல்லறத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லறத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் மனைவி குழந்தைகள்லாம் யாரு பாத்துக்கிடுவா? ஆமா. அப்ப அது கஷ்டம் தானே அவங்களுக்கு. ஆமா. அதனாலதான் சொல்றாரு, எங்களுக்கு மனைவி மீது பற்றல, குழந்தைகள் மீது பற்றலன்னு இவங்க ஒதுங்கி போயிடுறாங்க இல்லையா, அப்ப இவங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இல்லையா, அதை சொல்றாரு அப்பா, அடி வாங்க முடியாது. அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒதுங்கி வந்துடக்கூடாது. இல்லறத்துல இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலும் தூய்மையா வாழ்ந்து காட்டணும். சன்னியாசி போல தனியா பிரிஞ்சு சென்டருக்கோ இல்ல காட்டுல போய் உட்காந்து தவம் போன போறேன், சாதனை செய்ய போறேன்னு ஒதுங்கி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்றாரப்பா. ஓகேங்க. இப்போது கலியுகத்தில் இதெல்லாம் கெட்டதாகி விட்டது. பெண்களையும் சன்னியாசியாகி பெண்களையும் சன்னியாசியாக்கி விடுகிறார்கள். பெண்கள் கூட சன்னியாசியாகி விடுகிறார்கள். இருந்தாலும் அவர்களின் தூய்மையால் பாரதம் காப்பாற்றப்படுகிறது. எவ்வாறு பழைய கட்டிடத்தை மரமத்து வேலை செய்து விட்டால் புதியது போல் ஆகிவிடும். இந்த சன்னியாசிகளுக்கு சீர் செய்து பாரதத்தை காப்பாற்றினார்கள் இந்த சன்னியாசிகள். ஆனால் தந்தை கூறுகிறார், அதையும் பெருமையா தான் சொல்றாரப்பா. பாருங்க, சன்னியாசிகள் தூய்மையா இருந்திருக்காங்க, ரொம்ப தூய்மையற்ற நிலைக்கு போயிடக்கூடாது பாரதம் அப்படிங்கறதுனால அந்த அந்த சன்னியாச தர்மம் கொஞ்சம் இந்த தூய்மையற்ற நிலையில போறத கொஞ்சம் தடுத்து நிறுத்தி இருக்குது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அவங்களும் இந்த டிராமால தேவைப்படுறாங்க அப்படிங்கிறார். பாபா சொன்னார்ல, பெண்களால் அடி வாங்க முடியாது. இப்ப கலியுகத்தில் இதெல்லாம் கெட்டதாகி விட்டதுன்னா பெண்கள் கூட சன்னியாசம் ஆயிடுறாங்க. ஆமா, சன்னியாசம். ஆமா, அதுவும் நல்ல விஷயம் தானே, தூய்மையா இருக்கிறதும் கூட நல்ல விஷயம் தானே. அடி வாங்க முடியாதுன்னு சொல்றது அந்த விட்டுட்டு போயிட கூடாது, நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அதாவது குழந்தைலாம் இருந்தா அப்படி போக கூடாது. இல்ல கல்யாணம் பண்ணிக்கலன்னா போலாம் தப்பு இல்ல. ஆனா அப்படி குழந்தைகள் மனைவி மாதிரிலாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள யாரு பாத்துக்கிடுவா? இப்ப அவங்க வேதனைப்படுவாங்களே, அவங்களுடைய கணக்கு வழக்கம் உங்க தலைமையில தானே வந்து உட்காரும். அவங்க சாபம் போட்டுட்டே இருப்பாங்க, அந்த சாபத்துக்கு பதில் யார் சொல்றது? அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு விட்டுட்டு நம்ம சாதனை செய்யறோம்ட்டு ஒதுங்கி வந்துட்டா இது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஞானத்தையா பகவான் கற்பிப்பாரு. அதத்தான் இப்ப சொன்ன இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். அவங்களாலயும் நிம்மதியா இருக்க முடியாது, இவங்களாலயும் நிம்மதியா இருக்க முடியாது. பாபா சொல்றாரு, தந்தை கூறுகிறார், அதாவது அவங்களால சன்னியாசிகளால சீர் செய்து பாரதத்தை காப்பாற்றினார்கள். ஆனால் தந்தை கூறுகிறார், தூய்மை ஆகிறார்கள், எனவே அவர்கள் தர்மம் வேறு,
பாரத கண்டத்தில் மட்டுமே இந்த அளவு தேவி தேவதைகளான கோவில் பக்தி இருக்கு. ம். இதுவும் விளையாட்டு. இதன் தத்துவத்தை நீங்கள் இப்பொழுது சொல்வீர்கள். ம். பக்தி மார்க்கத்துக்காக இவை அனைத்தும் தேவை அல்லவா? தேவைப்படுகிறது. ம். ஒரு சிவனுக்கு எவ்வளவு பெயர் வைக்கிறாங்க, பெயரின் ஆதாரத்துல உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய கோயில்கள் இருக்கிறது. எவ்வளவு செலவாகிறது. இருந்தாலும் கிடைப்பது அரைக்கல்ப சுகம், அவ்வளவுதான். ம். நிறைய செல்வத்தை ஈடுபடுத்துகிறார்கள். சிலைகள் சேதமடைகிறது. ம். அங்கே கோயிலுக்கு அவசியமே இல்லை. ம். அரைக்கல்பம் பக்தி, பிறகு அரைக்கல்பம் பக்தியின் பெயர் இருக்காது என்ற நினைவு இப்போது உங்களுக்கு வந்துவிட்டது. ம். இந்த விதவிதமான மரத்தை பற்றி தந்தை நினைவுபடுத்துகிறார். ம். கலியுகத்துக்கு மட்டுமே 40,000 ஆண்டுகள் என்றால் கிறிஸ்துவ தர்மம் போன்றவற்றின் ஆயுள் மிகவும் அதிகமாகும். ம். தந்தை புரிய வைக்கிறார், கிறிஸ்துவ தர்மத்தின் ஆயுள் இவ்வளவுதான். ம். இதுவும் தெரியும். ம். கிறிஸ்து வந்து இவ்வளவு காலம் ஆகியது. இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்ய எவ்வளவு காலம் பிடித்தது. ம். ஆனால் பிறகு எப்போது திரும்ப செல்வார்கள் ம். என்பது தெரியாது. ம். கல்பத்தின் ஆயிலை நீண்டதாக ஆக்கிவிட்டார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும். ம். அது என்னன்னா, அது கிறிஸ்துவ தர்மம் மொத்தமாவே 1000 வருஷம் சொர்க்கமாவும் 1000 வருஷம் நரகமாவும் இருக்குன்றதுதான் அவங்களுடைய விஷயம். அப்ப 2000 வருஷம் தானே கணக்கு கிறிஸ்தவ தர்மம்னா. ஆனா இங்க பாருங்க, ஹிந்து தர்மத்துல 40,000 வருஷம் இருக்குதுன்னா கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தர்மத்துல சொல்றது என்ன, இந்த தர்மத்துல சொல்றது என்ன? 40,000 வருஷம் இருக்குது அப்படின்னா கிறிஸ்தவ தர்மத்துல சொன்னது பொய்யாயிடும் இல்லையா? அப்ப முரண்பாடா இருக்குது. இன்னும் அஞ்ஞானத்தின் இருள்ல மூழ்கி இருக்காங்க. இப்பதான் தந்தை வந்து புரிய வைக்கிறார், முழு கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருஷம் தான். 2500 வருஷம் நரகமா இருந்துச்சு, 2500 வருஷம் சொர்க்கமா இருக்குது. இப்ப நரகத்தின் இறுதியில இருக்கீங்க, அடுத்து வரப்போது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு நீங்க போறதுக்கு தான் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டியதா இருக்குது. நீங்க நரகத்துல செஞ்ச பாவத்தெல்லாம் அப்பாவுடைய நினைவுல அமர்ந்து பாவ கர்மங்களை எரிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க சத்துவ பிரதானம் ஆக வேண்டியது இருக்குது. அதுக்காகத்தான் அப்பா இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. சாஸ்திரத்துலதான் தப்பா எழுதிருக்காங்க. அவங்க கரெக்டா எழுதிருக்காங்க பிரதர். பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது அப்படின்னு. ஆமா. அப்போ அவங்க வந்து 2000 வருஷம் ஆகுதான் துவாபரகத்துல வந்திருப்பாங்க இல்லைங்க, 5 வருஷம் கழிச்சு. ஆமா, அதான் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னதான் மனிதர்கள் இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா ஞானக்கடலான இறைவன் வந்து சொல்லும் போதுதான் முழு ஞானக சக்கரத்தின் ரகசியம் புரியும் அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க வரும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு அவங்க நல்லாதான் இருந்திருப்பாங்க. ஆமா சிஸ்டர், ஒரு 1000 வருஷம் நல்லா தானே இருப்பாங்க. நமக்கு 2000 வருஷம் சொர்க்கமா இருந்துச்சு இல்லையா? அதே போல அவங்களுக்கும் 1000 வருஷம் சொர்க்கம் போலதான் இருந்திருக்கும். நரகத்துலதான் இருக்காங்க, இருந்தாலும் அது அவங்களுக்கு சொர்க்கம் போல அனுபவம் ஆகும். பெரிய கஷ்டம். பாதி சொர்க்கம் பாதி நரகம் நம்மள மாதிரி. ஆமா, எல்லா ஆத்மாக்களுக்குமே அந்த மாதிரிதான். அவங்கவுங்கள இப்போ ஒரு பிறவி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷம் வாழ்றாங்கன்னா 50 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அடுத்த 50 வயசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தானே இருக்கும். ஆமா, அது போலதான் ஒரு பிறவி எடுத்தாலும் அந்த கணக்கு தான் அப்படிங்கிறார். 1000 வருஷத்துல ரொம்ப நல்லாதான் இருந்திருக்காங்க. நல்ல செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட. இந்த மாதிரி விகாரங்கள் கூட அவ்வளவா இருந்திருக்காது இல்லைங்கிறது. 5 விகாரம் கூட இருந்திருக்காது. இப்பதான் இப்படி ஆயிடுச்சு. ஓகே ஓகேங்கிறது. அந்த இந்த விகாரம் கூட இருக்காது. பாபா சொல்றாரு பாருங்க, காம விகாரம் கூட அதிகமா அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆத்மா அந்த சத்துவ பிரதான நிலையில இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. தூய்மையா தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருந்திருக்கும் அவங்களுக்கு. அன்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்களேன், அன்பா அமைதியா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். பெரிய கஷ்டங்கள்லாம் ஒண்ணு இல்லையே. எப்ப இந்த சுதந்திர போராட்டம்னு இந்தியால வந்து பெரிய பிரச்சனை ஆச்சுல, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்தவங்கள்ட்ட கூட கேட்டா கூட அப்பெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே, நல்லா தானே இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யார் ஆட்சி செஞ்சா என்ன, நம்ம சுகப்போகம் அங்க வாழ்ந்தவங்களும் நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த அப்புறமேல் தான் அந்த சுதந்திர போராட்டம்னு ஆரம்பிச்சு பிரச்சனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த நரகம் மொத்தமா மாறினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே. அப்ப கலியுகம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த இறுதி நேரம் தான் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நரகமா மாறி போயிருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா இருந்ததுதான் நம்மளுடைய ஹிஸ்டரி சொல்லுது. அதுலயும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண தேவராயர் காலத்துல எல்லாம் வைரங்கள், இந்த ரத்தினங்கள் அதெல்லாம் கூறு கட்டி வித்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு செல்வந்தர்களா இருந்தாங்க பிரஜைகள் கூட அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஹிஸ்டரியிலே படிச்சதுதான்.
இலங்கையில கூட தங்கம் கொட்டி கிடக்கும் ஆ. அப்படிங்கிறாங்க பிரதர். ம். இலங்கையில தங்கமும் கிடக்குமா, அங்கங்க கிடக்குமா, எடுக்கணும்னு எண்ணமே வராது, அவ்வளவு செல்வ செழிப்போடு ஆ. இருந்தது. அப்பதான் அப்படிப்பட்டவங்களாம் வாழ்ந்திருக்கீங்க. இப்ப இறுதி நேரம் தான் கஷ்டமா இருக்குது, துக்க உலகமா மாறி போயிடுச்சு. அதனாலதான் தந்தை வந்து உங்களை இந்த துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகமான உலகத்துக்கு மறுபடியும் அனுப்பி வைக்க போறேன் அப்படிங்கிறாரு. பாபா சொல்றாரு, எதுல சொன்னாருன்னா, அந்த கிறிஸ்துவ தர்மம். ஓகேங்க பிரதர். ம். அரை கல்பத்துக்கு பக்தியின் பெயர் இருக்காது என்ற நிலை வந்துவிட்டது. இந்த விதவிதமான மரத்தை தந்தை புரிய நினைவுபடுத்துகிறார். ம். ஆஹ் இது சொல்லிட்டோம் பிரதர். கிறிஸ்துவ தர்மத்தின் ஆயுள் இவ்வளவுதான். ம். அதாவது கலியுகத்திற்கு 40,000 ஆண்டுகள் என்றால் கிறிஸ்துவ தர்மம் போன்றவற்றின் ஆயுள் மிகவும் ம். அதிகமாகும். ம். தந்தை புரிவிக்கிறார், கிறிஸ்துவ தர்மத்தின் ஆயுள் இவ்வளவுதான். இதுவும் தெரியும். ம். கிறிஸ்து வந்து இவ்வளவு காலம் ஆகியது, இன்ன தர்மத்தை ஸ்தாபனை செய்ய எவ்வளவு காலம் பிடித்தது, ஆனால் பிறகு இப்போது திரும்ப செல்வார்கள் என்பது தெரியாது. கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கிவிட்டார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், இவர்கள் விநாசத்துக்காக தயார் செய்கிறார்கள். அவர்களுடையது விஞ்ஞானம், உங்களுடையது அமைதி. நீங்கள் எந்த அளவு அமைதியில் செல்வீர்களோ அந்த அளவு அவர்கள் விநாசத்துக்கான மிகவும் நல்ல பொருட்களை தயார் செய்வார்கள். பாபா நமக்காக புதிய உலகை உருவாக்க வந்திருக்காரு என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு சதா இருக்க வேண்டும். இப்போது நாம் பழைய உலகில் இருக்க வேண்டுமா என்ன? அதிசயம் பாபாவினுடையது. பாபா, நீங்கள் சொர்க்கத்தை படைப்பதே அதிசயம்தான் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்களாம். உங்களுக்கு இப்போது முழு நினைவும் வந்து விட்டது குழந்தைகளே அப்படின்னு பாபா சொல்றாரு. அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி மந்திய அந்திமத்தை தெரியாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளவு வெளிச்சத்துல வந்துட்டீங்க அப்படி கேட்கிறார் பாபா. மனிதர்கள் ஆழ்ந்த இருளில் இருக்கிறார்கள். வித்தியாசம் இருக்குதானே? ஞானம் என்ற மையை சத்குரு இப்போது கொடுத்தார். அஞ்ஞானம் என்ற இருள் அழிந்தது. பக்தர்களுக்கு ஞானம் தெரியாது. இப்போது நீங்கள் பக்தி மற்றும் ஞானத்தை தெரிந்து கொண்டீர்கள். பக்தி எப்போது ஆரம்பம், பிறகு எப்போது முடிவு என்பது முழு நினைவும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். தந்தை எப்போது ஞானம் தருகிறார், எப்போது முடியும் என்ற அனைத்து நினைவுகளும் இப்போ இருக்கு உங்களுக்கு. ஆனா வரிசைப்படிதான் இருக்கிறார்கள். சிலருக்கு அதிக நினைவு, சிலருக்கு குறைவான நினைவு இருக்கு. யாருக்கு அதிக நினைவு இருக்குதோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். நினைவு இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். அதிசயமானது நினைவு தானே. இதற்கு முன் உங்களுடைய புத்தியில் என்ன இருந்தது? பக்தி, ஜபம், தபம், தீர்த்த யாத்திரை செய்வது, தலை வணங்குவது என்று. நெற்றி பகுதியே தேய்ந்து விட்டது. தேய்ந்து விட்டதுன்னு. ஆமா, ஏன் அப்படின்னா மந்திரம் தெரிஞ்சுட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு கோயிலா அதெல்லாம் இப்ப நினைச்சா போரு. ஆமா, கோயில் வாசலா போய் மண்டையில தரையில வச்சு முட்டி முட்டி அழுதுகிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு அதான் மண்டையே தேஞ்சு போச்சுங்கிறாரு உங்களுக்கு. சொல்றாரு, பக்தியின் நினைவு மற்றும் ஞானத்துக்கு எவ்வளவு வித்தியாசம். நீங்கள் பக்தியை இப்போது தெரிந்துள்ளீர்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து பக்தி செஞ்சீர்கள். ஆரம்பத்தில இருந்து செஞ்சீங்க. நான் முதலில் சிவனை, பிறகு தேவதைகளை பக்தி செய்தோம் என்பதை இப்போ தெரிந்து விட்டீர்கள். உங்களுக்கு படைப்போட ஆதி மத்தியம் அந்திமம் பக்தி பற்றி எல்லா நிலையுமே சொல்லியாச்சு. ஒன்னும் பாக்கி இல்லைன்றார் பாபா. எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் நானு. உங்களுக்கு வேறு யாருக்கும் இந்த நினைவு இல்லை. உங்களுக்கு தான் தெரியும். அரை கல்பமா பக்தி செய்து செய்து எங்க வந்து நிக்கிறீங்க? கீழே வந்து நிக்கிறீங்கன்றார் பாபா. கீழதான் இறங்கி வந்துட்டீங்க. இப்போது துக்கத்தோட மழை விழப்போகுது. விழுவதற்கு முன்பா நாம் நினைவு யாத்திரை மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் நீங்கள் இதை புரிய வைக்க வேண்டும். உங்களிடம் ஆயிரக்கணக்கானோர் வருகிறார்கள். சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டுவதற்கான உழைப்பு நீங்கள் செய்கிறீர்கள். ஞானம் மற்றும் பக்தி நினைவு வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் முழு நாடகத்தினை வரிசைப்படி முயற்சியின் ஆதாரத்தில் இப்போ புரிந்து விட்டீர்கள். யார் எவ்வளவு நன்றாக புரிந்துள்ளார்களோ அவர்கள் நன்றாக புரிய வைப்பார்கள். குழந்தைக்கு தான் புரிய வைப்பாங்க. குழந்தை தந்தை வெளிப்படுத்துவர். குழந்தைக்கு புரிய வைக்குது. பாபாவை தந்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற மகிமை இப்பொழுது உங்களுக்கு உள்ளது. தந்தை குழந்தைக்கு புரிய வைக்கிறார். பிறகு குழந்தைங்க மற்ற சகோதரருக்கு புரிய வைப்பார்கள். ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பக்தியில் இருந்து பாபா வந்து ஆத்மா அப்படி சொல்றாங்க. தேகத்தை பார்க்காதீங்க, அங்க உள்ள இருக்கிற ஆத்மாக்கு சொல்றீங்க அப்படின்றாரு. பக்தியில் இருந்து இந்த ஞானம் முற்றிலும் வேறுபட்டது. ஒரு பகவான் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் பலனை இப்போது தருகிறார் என மகிமை கூட இருக்கிறது. அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். தந்தை கூறுகிறார், நான் அனைத்து குழந்தைகளையும் சாந்திதாம் சுகதாம் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன்.
ம் கல்பத்திற்கான இந்த ஞானம் உங்களுக்கு இப்போது இருக்கிறது, அங்கே இருக்காது. ம் அங்கன்னா சத்தியுகத்துல சத்தியத்துல இருக்காதுன்றாரு. இருக்காது இந்த ஞானம், இங்க மட்டும்தான் பிராமணர்களான உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. ஆனா சத்தியுகத்துல இந்த டிராமாவுடைய ஞானம் கிடைக்காது அவங்களுக்கு. பரமாத்மா அப்படிங்கிறவர் இருந்தாருங்கிறது தெரியாது. படைப்பவர் மற்றும் படைப்பு இந்த ரகசியம் தேவதைகளுக்கு தெரியாது. பிராமணர்களான உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள், உயர்ந்தவர்கள்னு அப்பா நம்மள மகிமைப்படுத்திட்டு இருக்காரு. பாபு இப்ப எல்லாமே சொல்லிட்டாரு பாத்தீங்களா brother? ஆமா. நான் எல்லா ஞானமும் கொடுத்துட்டேன்ட்டாரு. ஆமா. இப்போ. எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அரை கல்பமா. பாருங்க சொல்றாரு பாத்தீங்களா, எப்படி எப்படிலாம் விழுந்து விழுந்து ஆமா. பக்தி பண்ணி கீழதான் போனீங்க, ஆமா. கீழதான் விழுந்தீங்க. தமோ பிரதானமா ஆயிட்டீங்க. ஞானத்தால மட்டும்தான் சத்துவ பிரதான நிலையை அடைய முடியும். பக்தினால என்ன ஆச்சு? தமோ பிரதான நிலையை தான் அடைஞ்சீங்க அப்படிங்கிறார். ஓகேங்க brother. நீங்கள் பतिத்தமானதால் பாவனமாவதற்கு தந்தை உங்களுக்காக எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே மகிமை பாடப்படுகிறது. பலியாகி விடுவேன். அதான் உழைப்பு செய்ய வந்திருக்காராம். அதனாலதான் பகவத் இவ்வளவு மகிமை. பலியாகிடுவேன்னா சொன்னீங்க, அர்ப்பணம் ஆவெல்லாம் சொன்னீங்க. யார் வந்தா? பகவான் வந்தார். யார் மீது? தந்தையிடம். பிறகு தந்தை உதாரணம் கொடுக்கிறார். இவர் பிரம்மா எவ்வாறு அர்ப்பணமானார்? எடுத்துக்காட்டாக இவரை பின்பற்றுங்கள். இவர்களே மீண்டும் லட்சுமி நாராயணாக போகிறார்கள். ஆக இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய அவ்வாறு அர்ப்பணமாக வேண்டும். செல்வந்தர்கள் ஒருபோதும் அர்ப்பணமாக முடியாது. இங்கு ஸ்வாகா ஆக வேண்டும். அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். செல்வந்தர்களுக்கு அவசியம் நினைவுகள் வரும். கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைவு செய்கிறார்களோ என கூறப்படுகிறது. அதாவது செல்வந்தர்களுக்கு கடைசியில அதாவது அவசியம் நினைவுகள் வரும்ன்றாரு. வரும். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உடலை தந்தைக்காக அர்ப்பணிக்கிறீங்க, பணத்தை தந்தைக்காக அர்ப்பணிக்கிறீங்க, உங்களுடைய மனசு முழுக்க தந்தை நினைவுனால உங்க மனசையும் அர்ப்பணிக்கிறீங்க. எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிட்டீங்க. இன்னும் உங்கள்ட்ட அர்ப்பணிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நம்மளை கேட்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டோம். ஆனா செல்வந்தர்கள் எதையும் அர்ப்பணிக்கல. ஆனா இறுதி நேரத்துல அவங்களுக்கும் அந்த நினைவு வரும் அப்படிங்கிறாரு. அதுலயும் கடைசியா ஒண்ணு நேத்து சொன்னது மாதிரி சொல்றாரு பாருங்க. இறுதி நேரத்துல மனைவி நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? எந்த வீட்டுல போய் பிறப்பீங்க நேத்து சொன்னாரு. அந்த மாதிரி நிலைமை வந்துடும். அதனால இறுதி நேரத்துல கூட தந்தை நினைவுலே இருந்தீங்கன்னா பரந்தாம வீட்டுக்கு போயிடுவீங்க, சுகதாமத்துக்கு அடுத்து வந்துடுவீங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. உங்களுக்கு நல்ல கதி ஏற்படும், சத்கதி ஏற்படும். அதுக்காக அந்த விஷயத்த சொல்றாரு. கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைவு செய்கிறார்களோ என கூறப்படுகிறது. இவ்வளவு பணத்தை அதான் அதோட முடிச்சிடறாரு. என கூறப்படுது. அது நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன ஆகும்ன்றது. ஆமா. அதனால மனைவிய மெயின் முக்கியமானது மனைவிகளை நினைக்க கூடாது. ஏன்னா சொல்லிடலாம். அதை கூட ஏன் மறைச்சு வச்சுக்கிட்டு விபச்சாரி வீட்டை போய் பிறப்பீங்க? ஏன்னா மனைவிங்கிறது வந்து காம விகாரத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால. ஏன்னா தமோ பிரதானமா ஆயிடுச்சு ஆத்மா. ஏன் இந்த உலகத்துல அதே மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இந்த இறுதி நேரத்துல நீங்க அவங்களே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தப்பான சிந்தனை ஓடும். அப்ப அந்த மாதிரி போன ஒரு பிறவியை நீங்க இருக்க வேண்டியதா போயிடும். அதனாலதான் விபச்சாரி வீட்டு போய் பிறக்கிறது மாதிரி ஆயிடும் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதத்தான் அப்பா இங்க ஞாபகமும் படுத்துறாரு. இது எதுல எழுதியிருக்காங்கன்னா குருநானக் அதோடைய கிரந்தம் அப்படிங்கிற அந்த சீக்கிய நூல் இருக்கு இல்லையா, அதுல சொல்லியிருப்பாரு. இறுதி நேரத்துல இந்த மனைவியை நினைச்சிட்டே இருந்தீங்க, பெண்களை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பண்ணியாதான் பிறவி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. பண்ணினா மிருகமா பிறப்பாங்கன்னு அப்ப அந்த பக்தி மார்க்கத்துல ஒரு இது இருந்துச்சு இல்லையா, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா. 84 லட்சம் பிறவிகள்ல 84 உயிரினங்களா பிறப்போம் அப்படின்னு. அந்த பன்னின்னு சொன்னது வந்து என்னன்னா ஒரு தாழ்ந்த ஒரு பிறவி. பன்னி என்ன சாப்பிடும்? அப்படி சாப்பிடும். அப்புறம் அதுவும் காம விகாரத்துல ஈடுபடும் போது ஒரு மோசமான ஒரு செயலா செய்யும் அந்த பன்னி. ஒரு ஆண் பண்ணியோட சேர்ந்து இருக்காது. எப்படின்னா ஒரு ஆண் பண்ணி பல பெண் பண்ணியோட இது காமத்துல ஈடுபடுறது மாதிரியும், ஒரு பெண் பண்ணி பல ஆண் பண்ணியோட இது காமத்துல ஈடுபடுறது மாதிரி ஒரு மோசமான விலங்கு. குரங்கும் அப்படித்தான் இருக்கும், இந்த பன்னியும் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் முஸ்லிம்ஸ் வந்து இந்த பன்னிங்கிற அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அருவருப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு மோசமான விலங்கு. இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பன்னியை கூட விடாம பன்னியை கூட வெட்டி பன்னிக்கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கறியை சாப்பிட்டோம்னா அதுக்கு என்ன குணம் இருக்குதோ அதுதானே நம்ம மனுஷங்களுக்கும் வரும். அதத்தான் அப்பா அப்படி சொல்ற. இப்படி தாழ்ந்த பிறவிதான் கிடைக்கும் உங்களுக்கு, விபச்சாரி வீட்டுலதான் பிறப்பீங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆண் வந்து பல ஆண் பெண்களோட இதா இருந்தா அப்புறம் அது என்ன காரியம்? அது
அப்ப ஆமா. காமமே மொத்தமா தப்புங்கிறாரு. அதுவே தேக உணர்வு கலைச்சிட்டு போய் உங்களை தமோ பிரதானம் ஆக்கிருச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்னு பாருங்க. அப்பா, தாங்க முடியாது அவங்களுக்கு. ம். மரண வேதனை இப்ப கூட அவங்களுக்கு தான் பார்த்தோன்னே கிடைக்கும். கொல்கத்தா டாக்டர் பார்த்தோன்னே எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய ஆமா கேஸ். ஆமா இதெல்லாம் ஆமா. தேவைதானா? இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் உங்களுக்கு தேவைதானா? எவ்வளவு ஒழுங்கா அப்பா. கஷ்டப்பட்டு அந்த உயிர் துடிச்சு வெளியில போயிருக்கோன்றது ஆமா. அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். ஆ. நம்மளால தெரியாது, அவங்களுக்கு தெரியும் அதோட இது. அது- அவ்வளவு பாவம் இருக்கு அவங்க. ம். அதனாலதான் நீங்க தூய்மையாகுங்க, அப்பா நினைவுலயே இருந்து அந்த பாவ கர்மங்களை அழிச்சு தண்டனை இல்லாம வீட்டுக்கு போங்க. தண்டனை இல்லாம வீட்டுக்கு போனா தானே உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்பா உங்களுக்கு நல்ல வழி தானே சொல்றேன், இதை கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கரெக்ட். சாதாரணமா ஒண்ணுமே சொல்ல நினைங்கன்றாரு. அதுதான் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். ஆமா. நினைங்க இல்ல நினைச்சுக்கோங்கன்றாரு. ம். அதான் வேற ஏதாவது சொல்றாருங்களா? அதுவும் எவ்வளவு நெருப்புல ஈஸியான, நடக்கிறது. அதுவும் ஈஸியான வழி சொல்றாரு பாருங்க. அப்பாவா நினைச்சுக்கோங்க, அம்மாவா நினைச்சுக்கோங்க, காதலா correct. நினைச்சுக்கோங்க, கணவனா நினைச்சுக்கோங்க, ஒளிப்பண்டையா அவர்தான் உண்மையான உறவு நினைச்சுக்கோங்க. அப்படி நினைவு செய்தா கூட பாவ கர்மங்கள் ஈஸியா அழியுதுன்னு சொல்றாரு. சொல்றாரு. அது கூட நமக்கு முடியல. ஈஸியான்னு சொன்னாலும் சரி, நம்ம தன்மை அவருக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் இத்தனை வருஷமா இல்ல, சொல்லிட்டு இல்ல. வந்திருக்காரு. ம். கண்டிப்பா இல்ல. பாவ நினைவு இருக்கும் தான், இல்லாம இருக்காது. இன்னும் வேற எதுவும் சொல்லல. பக்தினா போய் முடிச்சிட்டு வந்துடுறாங்க, அதோட முடிஞ்சிருது. இது பாபா ஆமா. வந்து எனி டைம் என் நினைவுல இருங்க, பாவம் அப்பதான் அழியுன்றாரா. ஆ. அதுதான் கொஞ்சம் எல்லாம் விளையாட்டா எடுத்துக்கிறாங்க, ஒரு சீரியஸா இருக்க மாட்டேங்குது. ஆமா. எப்பெல்லாம் கட் ஆகுதோ, நினைவு கட் ஆகுதோ, மறுபடியும் இணைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா அப்ப அதுவே சம்ஸ்காரமா மாறிடும், சுபாவமா அது மாறிடும். அது எல்லாருமே 90% பண்ணிட்டு தான் பிரதர் இருக்காங்க. பாபா ஆமா. தெரியும். ம். ஓகே. பாபா சொல்றாரு, இவ்வளவு பணத்தை என்ன செய்வது? யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ம். எதுக்கு பணம் சொல்றாரு தெரியல பிரதர். கடைசி காலத்துல யார் மனைவி அதோட முடிச்சோம். ஆமா. அதுக்கப்புறம் என்ன வராருன்னா, இவ்வளவு பணத்தை என்ன செய்வது? ஆமா, செல்வந்தர்கள் கோடி கோடியா வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க அவங்க? எல்லாம் போகுது, மண்ணுக்குள்ள போகுது, பூகம்பம் வந்து போகுது, இல்ல வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுது, இல்ல எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது, மொத்தமா ஜப்தி பண்ண போகுது கவர்மெண்ட். அவ்வளவுதான். உலக போர் வந்துச்சுன்னா மொத்தமா யாருக்கும் சாப்பாடும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. பணத்தை வச்சுட்டு பணத்தை யார் சாப்பிட முடியும்? ஒண்ணும் முடியாது. அதான் சொல்றான் அப்பா. அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. செய்ய போறீங்க. அது பணத்தை என்ன செய்வது? அதுலயும் சத்தியுக திரேதாயுகத்துல தங்க வெள்ளி காயின்ஸ் இருந்துச்சு, காசு இதா இருந்துச்சு. வெறும் பேப்பரை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க காசுன்னு? பேப்பரையா சாப்பிட முடியும்? அதாவது மண்ணுல அது தங்கம் வெள்ளி காசா மண்ணுல புதஞ்சா திருப்பி என்னைக்கா யாரா தோண்டி எடுக்கும் போது அந்த காசை எடுக்காம முடியும். இந்த பேப்பர் மண்ணுக்குள்ள புதஞ்சுனா என்ன ஆகும்? கிழிஞ்சு போயிடும். ஆமா, கரையா அடிச்சுட்டு போயிடும். அந்த காசை போய் பிடிச்சு வச்சுக்கிட்டு கோடி கோடியா சேர்த்து இவ்வளவு ரகலை, இவ்வளவு சண்டை அடிச்சுக்கிறாங்க. ஆமா. அதான் சொல்லுங்க, பணத்தை என்ன செய்வது? ஆனா நமக்கு எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் வேடிக்கையா இருக்குது என்ன செய்யுதுங்கன்னு பாக்குறதுக்கு. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இப்போ ஒன்னொன்னு நினைக்கும் போது எல்லாமே முடிய போகுது, அழிய போகுது. இது என்னத்த பணம் காகிதம் மாதிரி தான் தெரியுது இப்போ நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். இவ்வளவு பணத்தை என்ன செய்வது? யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எல்லாம் முடிந்து போகுது, அழிந்து விடும். நானும் கூட வாங்கி கொண்டு என்ன செய்வேன்? சரீரம் உட்பட அனைத்தும் அழிந்து போகிறது. நீங்கள் இறந்தால் உலகம் முடிந்து போலது, அதாவது நீங்க இறந்துட்டீங்கன்னா உலகம் முடிந்தது போல ஆகிவிடும். இந்த செல்வம் போன்றவை எதுவும் இருக்காது. மற்றபடி கருட புராணத்தில் பயம் ஏற்படுத்துவதற்கு மிகவும் கொடுமையான விஷயங்களை எழுதி வைத்திருக்கார்கள். தந்தை கூறுகிறார், இந்த சாஸ்திரம் போன்றவை பக்தி மார்க்கத்திற்கானது. அரை கல்பமாக பக்தி மார்க்கம் நடைபெறுகிறது. அப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராவணனை எப்போது முதல் இருக்கிறீர்கள் என யாரிடமாவது கேளுங்கள். ஆக பரம்பரை காலத்திலிருந்து என கூறுவார்கள். அட, பரம்பரை காலத்திலிருந்து ராவணன் இல்லை, தெரியாமலே பரம்பரை காலம் என கூறுகிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு நினைவு வருகிறது, ராவண ராஜ்யம் எப்போது முதல் ஆரம்பமானது? எப்போது ஆரம்பமானா, படைப்பவர் படைப்பின் ரகசியத்தை கூட நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். அதாவது எப்போ ஆரம்பமாச்சுன்றது இப்ப பாபா புரிய வச்சிட்டாரு. இப்போ தந்தை சொல்கிறார், குழந்தைகளை மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கிவிடும்.
ம் ஒருவருக்கொருவர் இதே எச்சரிக்கை கொடுங்கள். நடந்தாலும் சுற்றினாலும் கூட தங்களுக்குள் இந்த விஷயங்களை பேசுங்கள். ம் உங்களுடைய முழு கூட்டமும் இந்த நினைவு செய்வதன் நிலையோடு சுற்றி வந்தால் உங்களுடைய அமைதியின் பிரபாவம் அதிகமாக பரவும். ம் பாதிரியார்கள் கிறிஸ்துவர்கள் நினைவில் மிகவும் அமைதியாக நடந்து செல்வார்கள். ம் வேறு எந்த பக்கமும் பார்க்க மாட்டார்கள். நீங்கள் இங்கு அதிகமாக நினைவில் இருக்க வேண்டும். வேறு எந்த தொழில் பாதிப்புகள் இங்கு கிடையாது அப்படின்றாரு. ம் மிகவும் நல்ல சூழ்நிலை இருக்கும். ம் எனவே சன்னியாசிகள் ஆசிரமங்கள் தூரத்தில் உள்ளது. ம் உங்களுடையதான் எல்லையற்ற சந்நியாசம். ம் பாபா தான் நடக்கும்போது சுத்தம் போது அந்த டைம் நல்ல டைம் சொல்றாரு. அந்த டைம் பாபாவை நினைங்கன்றாரு. ஆமா. ஏன்னா அந்த பாதிரியர்கள் உதாரணமா சொல்றாரு பாருங்க. அவங்க இயேசுவோட நினைவுல பைபிள்ல கையில வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போவாங்க அமைதியா, எந்த சத்தமும் இல்லாம. அது போல நீங்களும் அமைதியா அப்பாவோட நினைவுல இருங்க. அப்ப பாவ கர்மங்களும் அழியும் இல்லையா, உங்களுக்கும் குஷி ஏற்படுங்கிறாரு. பாதிரியார்கள் எப்படி செய்யறாங்களோ அதே போல நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஓகே. இந்த பழைய உலகம் எப்போது அப்பதான் பிரபாவம் ஏற்படும் அடுத்தவங்களுக்கும். நீங்க அந்த அமைதியில இருக்கும்போது சுத்தி அமைதி வைப்ரேஷன் பரப்புறீங்க. ஆமா, அடுத்தவங்களுக்கும் கூட்டமா போனா கூட இப்படி சொல்றாரு. கூட்டமா போங்க நல்லது, ஆனா அமைதியா போங்கன்றவாரு. ஆமா, அதுல அதான் பிரபாவம் ஏற்படுது இல்லையா. நம்ம அப்படி போறப்ப நம்மள பாக்குறவங்களுக்கும் அவங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது இல்லையா. அதான் அந்த பிரபாவம் ஏற்படுங்கிறார் மற்ற மனிதர்களுக்கு அப்படிங்கிறார். ஓகே. பாபா சொல்றாரு, பழைய உலகம் இப்போது கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த சுடுகாடு உலகம் பிறகு தேவ லோகமாக போகிறது. அங்கே வைரம் வைடூரியம் நிறைந்த மாளிகை உருவாக்கும். லட்சுமி நாராயண் தேவ லோகத்தின் எஜமானர்களா இருப்பார்கள். இப்பொழுது கிடையாது. நான் கல்பமா கல்பத்தின் சங்கமிகத்தில் வரேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த முழு சக்கரமும் திரும்ப சுழன்று கொண்டே இருக்கும், திரும்பவும் நடக்கும். இந்த நேரம் உங்களுக்கு எல்லா நினைவும் வந்து விட்டது. அதாவது தந்தை இப்போது உங்களுக்கு அனைத்தும் நினைவுபடுத்தி விட்டார். இதற்கு முன் உங்களுக்கும் எதுவும் புத்தியில் தெரியாது. இந்த நினைவின் போதையோடு இருந்தால் மற்றவர்களுக்கும் அதாவது இந்த மகிழ்ச்சியோடு புரிய வைப்பீங்க. நினைவில் இருந்து கொண்டே நீங்கள் குடும்ப சூழ்நிலையும் கவனிக்க வேண்டும். நல்லது. சதா நினைவின் நஷாவில் இருக்கக்கூடிய இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கிற செல்ல குழந்தைக்கு பாப்தாதாவோட அன்பு நினைவு சொல்றாருன்றது. அடுத்து தாரணையில நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தை புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக் கொண்டு பிறருக்கும் நினைவை ஏற்படுத்த வேண்டும். ஞானம் என்ற மை கொடுத்து அறியாமை என்ற இருளை போக்க வேண்டும். பிரம்ம பாபாவுக்கு சமமாக பலியாவதில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். சரீரம் உட்பட அனைத்தும் அழிய போகிறது. எனவே அதற்கு முன்பாகவே உயிரோடு இருந்து கொண்டு இறந்தவராக மாறிவிடுங்கள். அதாவது கடைசி காலத்தில் வேற எந்த நினைவுமே வரக்கூடாது. வரதானம் விசேஷ தன்மையின் சமஸ்காரங்களை இயற்கையாக சுபாவமாக்கி சாதாரண தன்மையை முடிவடைய செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுங்கள். எது சுபாவமாக உள்ளதோ அது தானாகவே தன்னுடைய வேலையை செய்யும். யோசிக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தானாகவே வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட மறுபிறப்பு எடுத்த பிராமணர்களின் சுபாவம் விசேஷ ஆத்மாவின் விசேஷ தன்மை. அந்த விசேஷ தன்மை சமஸ்காரம் இயற்கையாக சுபாவம் ஆகிவிட வேண்டும். மேலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் இது என்னுடைய சுபாவம் என்பது வெளிப்பட வேண்டும். சாதாரண தன்மை கடந்த காலத்தின் சுபாவம் ஆகும். தற்சமயத்திற்கானது அல்ல. ஏனென்றால் புதிய பிறவி எடுத்து விட்டீர்கள். புதிய பிறவியின் சுபாவம் விசேஷ தன்மை, சாதாரண தன்மை கிடையாது. ஆமா, விசேஷத்தன்மையின் சமஸ்காரம் அப்படின்னா என்னன்னா, விசேஷத்தன்மை உங்ககிட்ட இருக்க திறமை தான் உங்களுடைய சமஸ்காரமா இருக்குது. அது இயற்கையான சுபாவமா மாறணும். ஏன்னா அந்த சம்ஸ்காரங்கள் உங்களுடைய திறமைகள் இயற்கையான சுபாவமா மாறிடுச்சுன்னா நீங்க அதை புதுசா உருவாக்க வேண்டியது இருக்காது. நீங்க புதுசா அதை முயற்சி செய்து கொண்டுட்டு வர வேண்டியது இருக்காது. அதை செயல்படுத்த வேண்டியது இருக்காது. ஏன்னா இயற்கையான சுபாவமா மாறிடுச்சுன்னா அது இயல்பாவே நடக்கும். இப்ப எப்படி நமக்கு தேக உணர்வுல இருக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்குது. கோபப்படுறோம்னா டக்குன்னு கோபம் வந்துருது இல்லையா. அது போல நீங்க இனிமை தன்மையோட இருக்கணும் அப்படின்னு நீங்க தனிப்பட்ட முறையில முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. அது இயற்கையான சுபாவமா மாறிடும். அதுதான் உங்களுடைய உண்மையான சுபாவம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதத்தான் என்னுடைய சுபாவம் இப்படி இனிமையானது, அன்பானது, அமைதியானது, இப்படிப்பட்ட அந்த விசேஷ தன்மைகளை உங்களுடைய இயற்கையான சுபாவமா மாத்துங்க. அதுதான் பிராமணர்களுடைய விசேஷ தன்மை. அதுதான் இயற்கையான சுபாவமா இருக்கணும். சாதாரண தன்மை இருக்குது இல்லையா,
அந்த விகாரத்தின் அந்த கோபம், அகங்காரம், இந்த பற்றுதல் இதெல்லாம் வந்து சாதாரண தன்மை. அந்த பிறவிலிருந்து நீங்க இறந்துட்டீங்க. அதனாலதான் இந்த பிராமணர்களுடைய இந்த விஷயத்தை தான் இறந்து வாழும் பிறவி அப்படின்னு சொல்லப்படுது. அது போன பிறவியில வாழ்ந்தது ஒரு சாதாரண தன்மை. இப்ப பிராமணர்களா மாறிட்டீங்க அப்படின்னா இந்த தெய்வீக குணங்கள், தெய்வீக சுபாவ சம்ஸ்காரத்தை உருவாக்குங்க. அதுதான் இறந்து வாழும் பிறவிக்கான உதாரணம் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா அந்த வரதானத்துல. இறந்துட்டீங்க. பாபா குழந்தை அப்படின்னா அது இயற்கையா உங்களுக்கு வந்துடணும். எல்லா குணங்களும் பாபாவுடையது அனைத்தும், அப்பாவுடையதுதான் இப்ப நமக்கு அனைத்தும் இருக்கு நம்ம கிட்ட. அதுவும் அந்த குணங்கள் வந்து சுபாவமா இருக்கணும், இயல்பா வெளிப்படணும் வெளியே. நம்ம வரணும். நீங்க கஷ்டப்படுத்த வேண்டாம்ன்றார் பாபா. இயற்கையா வந்துரும் பிராமண குழந்தைகளுக்கு. வரணும், இயற்கையா வரணும். நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டியது இருக்க கூடாது. இயல்பா வராத அளவுக்கு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி அந்த தெய்வீக குணங்களை வெளிக்காட்டுங்க அப்படிங்கிறார். ஓகே பிரதர். ஸ்லோகன்: யார் சதா கற்களுடன் அல்லாமல் ஞான ரத்தினங்களோட விளையாடுகிறார்களோ அவர்களே ராயலானவர்கள். ஆமா, யாரு சூட்சமமானவர்கள், ராயலானவர்கள் அப்படின்னா ஞான ரத்தினங்களோட விளையாடக்கூடியவங்க. அப்பா நமக்கு ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாரு இல்லையா. நேற்று சொன்னாரு அந்திமதி சோகதி, அர்க்கடி, அந்திம் கடி, அதெல்லாம் சொல்றாரு இல்லையா. இந்த நொடியே இறுதி நொடின்னு நினைச்சு வாருங்க. நத்திங் நியூ அப்படிங்கிறது, நவ் ஆர் நெவர், இப்போது நினைவு யாருடையதுல இருக்கு அத பார்க்கணும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ரத்தினங்களா இருக்குது பாத்தீங்க இல்லையா. இந்த ஞான ரத்தினங்கள் எல்லாம் புத்தியில வச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதான் ஞானத்தின் சிந்தனை. ஞான ரத்தினங்களோட விளையாடுறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ரத்தினங்களா எடுத்து எடுத்து சிந்தனை செஞ்சு பாக்குறது, ஒவ்வொரு ஞான பாயிண்ட்ஸை எடுத்து எடுத்து சிந்தனை செஞ்சு பாக்குறது. அப்படிப்பட்டவங்க தான் சூட்சும நிலையை அடையிறாங்க, பரிஸ்தாவா மாறுறாங்க. சிந்தனை செய்யும் போது நல்ல விஷயம் ஏற்படும் போது பறக்கும் கலையில போறோம் இல்லையா. உள்ள சூட்சுமத்துல போகுது இல்லையா மனம் புத்தி, உள்நோக்கு முகத்துல போகுது இல்லையா அந்த ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்யும் போது. அதுதான் ராயலானவர்கள், சூட்சமமானவர்கள். ராயல்ட்டியே காட்டுறாங்க, உயர்ந்தவர்கள்னு கூட சொல்லலாம். அப்படி உயர்ந்த அப்படி நினைச்சிட்டே இருக்கும் போது கூட நம்ம சரீரம் போயிடுச்சுன்னா நல்லது தானே. ஆமா ஆமா ஆமா, அதான் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க அப்படிங்கறதான் அந்த ராயலானவர்கள் அப்படிங்கிறாரு அப்பா. நம்ம எதை நினைச்சிட்டே இருக்கோமோ அங்க போயிருவோம். ஆமா, இந்த ஞானத்தை கடஞ்சிட்டே இருக்கும்போது ஞான ரத்தினங்கள் அந்த இடத்துலதான் பிறப்போம். ஆமா, சூட்சும நிலை இருக்கு பாத்தீங்களா. ஒரு சூட்சும நிலை மனம் புத்தி உள்நோக்கு முகமால சிஸ்டர் போகுது. அப்ப உள்நோக்கு முகமா போகும்போது சூட்சும லோகத்துக்கு ஈஸியா போயிட முடியும் நம்மளால. இப்ப பிரம்மா பாப்பா இருக்காரு இல்லையா சூட்சும லோகத்துல, அந்த மாதிரி இடத்துக்கு ஈஸியா போயிட முடியும். சூட்சமமா போகுது இல்லையா ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்யும் போது புத்தி மனம் புத்தி உள்நோக்கு முகமா போகுது. அப்படிங்கிறப்ப அந்த சூட்சும நிலைக்கு போக முடியும் உங்களால அப்படிங்கிறாரு. அதை விட்டுட்டு வீணான விஷயங்கள், அதுதான் கற்கள்னு சொல்றாரு. வீணான விஷயங்களை சிந்திச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது குழப்பத்துல விட்டுரும். அப்ப நீங்க இங்கேயே மாட்டிக்கிற மாதிரி அமைஞ்சு போயிடும். கர்மாதீத்த நிலையை முழுமையா உங்களால அடைய முடியாம போயிடும். பதவியும் குறைஞ்சு போயிடும். அதனாலதான் அப்பா ஞான ரத்தினங்களை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. அதான் வீணான கற்கள். வீணான கற்கள்ங்கிறது வீணான எண்ணங்கள். ஞான ரத்தினங்கள்ன்றது ஞானத்தின் சிந்தனை, ஞான ரத்தினங்கள். இத புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ஸ்லோகன்ல. அதோட விளையாடுறவங்க தான் ராயலானவர்கள். ஆமா, இந்த வீணான கூழாங்கற்கள் எடுத்து விளையாடாதீங்க. சின்ன பிள்ளைங்களை சொல்லுவாங்க இல்லையா, கல் எடுத்து விளையாடாத அப்படின்னு. நமக்கு வந்து எது கல்லுன்னா வீணான விஷயங்கள் தான் கல்லு. அதுல விளையாண்டுட்டு இருக்க கூடாது. ஞானத்தின் ரத்தினங்களோட விளையாடுங்க அப்படின்னா ஞானத்தின் பாயிண்ட்ஸ சிந்தனை செஞ்சு பாருங்க அப்படிங்கிறார். ஓகே, அதோட விளையாடுங்கன்றார் பாபா. ஆமா, நம்மளே நமக்கு நல்லது இல்ல, நம்மளோட ஆத்மான்ற உணர்வுக்கு நல்லது, ஆத்மான்ற நினைவுக்கு ஞானத்தை தானே சிந்தனை பண்றோம். ஆத்மாங்கிறது ராஜா இல்லையா. ராஜாக்கள் யாராவது கல்லோட விளையாடுவாங்களா? ரத்தினங்களோட தானே விளையாடணும். ஆமா, அதுதான் சொல்றாரு. அததான் சொல்றாரு ராயலானவர்கள். நீங்க எல்லாரும் சங்கம யுகத்த ராஜாக்கள், அப்ப ரத்தினங்களோட விளையாடுங்க, இந்த கல்லோட விளையாடாதீங்க அப்படிங்கிறாரு. ஓகே, சரிங்க பிரதர். ஓகே, thank you சிவ பாபா. ஓம் சாந்தி பிரதர். thank you சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.